வணக்கம் நண்பர்களே! அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில பத்தி முழு தகவலையும் பார்க்கலாங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? டைமிங் என்ன? பஸ் டைமிங் என்ன? அதேபோல இந்த கோயில்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது? கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கா? இது மாரி எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த கோயிலுக்கு முதல் தடவையா போறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டவுட் இருக்குங்க. அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ற மாரி தான் இந்த வீடியோ இருக்குங்க. எல்லா தகவலையுமே நான் தெளிவா சொல்லப் போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. இந்த கோயில்ல முருகன் மற்றும் சிவன் சன்னதி 2மே இருக்குதுங்க. மேலும் இந்த கோயில் அமைஞ்சிருக்க மலைக்கு பின்புறம் மருதமலை இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம அனுபவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. ஒரு மலையில 2 பின்னாடி ஒரு கோயில், முன்னாடி ஒரு கோயில் அப்படி இருக்குதுங்க. ஒரு அருமையான மலைத்தொடர். மேலும் இந்த கோயிலோட வரலாற பத்தி பாத்துலாங்க. இந்த கோயில் உருவாக காரணம் ராமாயண கதைன்னு சொல்றாங்க. அதாவது ராமனுக்கு போர் நடக்குது தெரியுங்களா சீதைக்காக. அந்த போர்ல நம்ம அனுமன் வந்து சஞ்சீவி மலைய தூக்கி கொண்டு போகும்போது, அவருக்கு ஒரு தாகம் ஏற்படும்போது, முருகன நெனச்சு வழிபடுறாரு இந்த கோயில்ல. இந்த கோயில் கிடையாது. அப்போ இந்த மலையில வந்து வழிபடுறாரு. அப்போது முருகன் வந்து அவரோட வேல இந்த இடத்துல வந்து ஊன்றாரு. அப்போ ஒரு ஊற்று உருவாகுது. ஆமாங்க. இது வந்து முருகன் வந்து அனுமனோட தாகத்த தீர்த்த மலைன்னு கூட சொல்லலாங்க. இந்த கோயில் வந்து உருவாக காரணமே இதுதாங்க தல வரலாறு. இதைத்தான் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னும் படிச்சு டெஃபினிஷனா பார்த்துட்டு ஒரு ஸ்டோரியாவே இருக்குது. தல வரலாறு அப்படின்னு சொல்லி. இந்த பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாவே நீங்களே படிச்சு பார்த்துக்கலாம். நான் வந்து சுருக்கமா சொல்லியிருக்கேன். நல்லா தெளிவா சொல்லியிருக்கேன்னு சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா, நீங்க நல்லா டீப்பா படிச்சுக்கலாங்க. இந்த கோயில். இது வந்து பெரிய தடகாத்துல உள்ளது. அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஆனைக்கட்டி போற ரூட்ல அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த கோயில்ல சிவன் சன்னதி, முருகன் சன்னதி பக்கத்திலேயே அனுமன் 45 அடி உயரத்துல ஒரு ஸ்டாச்சுவும் இருக்குதுங்க. இவ்வளவு கூட நீங்க சுத்தி பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போனாப்லயும் இருக்கு. இவ்வளவு கோயிலையும் நீங்க பார்த்தாப்ல இருக்கு ஒரு நாள்ல. மேலும் இந்த கோயில்ல சுமார் 500 படிக்கட்டு உள்ளது. 500 படிக்கட்டுமே என்னால நடக்கிறாப்புல தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெரியவங்க யாராவது குழந்தைங்கலாம் போகணும்னா கஷ்டமா இருக்குமான்னு நினைக்காதீங்க. 500 படிக்கட்டு இருக்குது. சுமார் நீங்க ஒரு 20லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே மலை ஏறிடலாங்க. அந்த கோயிலுக்கு நீங்க ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு சுலபமா தான் இருக்குது. நீங்க வயசானவங்களாவே இருந்தாலும் 1/2 மணி நேரத்துல ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு எளிமையா தான் இருக்குது படிகள். நீங்க அனுபாவி சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் தரிசிச்சுட்டு மேலும் 100 படிக்கட்டு மேல போனீங்கன்னா சிவன் சன்னதி, சிவன் கோயிலும் இருக்குதுங்க. நீங்க 2யுமே பார்த்துக்கலாம். மேலும் இந்த கோயில் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா, வனவிலங்கு நடமாட்டத்தால் இந்த கோயில் தற்காலிகமாக நடை திறக்கும் நேரம் போட்டிருக்காங்க. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். நீங்க அதுக்கப்புறம் மலை ஏற அனுமதி கிடையாதுங்க. மேலும் இந்த கோயில்ல வந்து நிறைய வனவிலங்கு யானைகள், மான், அதுபோல குரங்குகள் நிறைய அதிகமா இருக்குது. யானைகள் முக்கியமா அதிகமாவே இருக்குது. அதனால தான் இந்த கோயிலோட டைமிங்க கம்மி பண்ணிட்டாங்க. மேலும் இந்த கோயில்ல மதியம் வந்து 50 பேத்துக்கு அன்னதானம் போடுறாங்க. நீங்களும் அன்னதானத்துக்கு நன்கொடை கூட குடுக்கலாம். சுமார் ரூ. 2,500 நீங்க நன்கொடையா குடுத்தீங்கன்னா, உங்க பேர சொல்லி அவங்க அன்னதானம் போடுவாங்க. இன்னைக்கு இவரு தான் அன்னதானம் போடுறாரு அப்படின்னு சொல்லி, உங்க பேர சொல்லியும் கூட அவங்க வந்து அன்னதானம் போடுவாங்க. இது ஒரு சிறப்பு அம்சங்க. அடுத்து இந்த கோயில்ல இருந்து வியூ பாயிண்ட் இங்கிருந்து பார்த்தா தடாகம், கணுவாய் அந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லா நல்லாவே தெரியுங்க. இதான் லொகேஷன் வியூ பாயிண்ட். மேலும் இந்த கோயிலோட பின்புறம், அதாவது இந்த மலையோட பின்புறம் மருதமலை அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மேப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஒரே மலை இந்த முன்புறம் வந்து அனுபவி சுப்பிரமணியன் கோயில், அந்த பக்கம் வந்து அதாவது மருதமலை கோயில் பாத்தீங்களா? ஒரே ஒரு மலைத்தொடரு. இந்த பக்கம் வந்து மருதமலை கோயில், அந்த பக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில். 2 ஒரே முருகன் கோயில் தான். ஒரே மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு. என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா, ஆனா வழி மட்டும் தான் சுத்தி வர இருக்குது ரோடு. ஆனா இந்த கோயிலுக்கும் மருதமலைக்கும் நடைபாதை இருக்குது. ஆனா அந்த கோயிலுக்கு நடைபாதை வந்து அலோவ் பண்றதில்ல யாருமே. வனவிலங்குகள் அதிகமா இருக்கறனால, அந்த நடைபாதை வந்து அலோவ் பண்றது இல்லைங்க. மேலும் இந்த கோயில்ல வள்ளி, தெய்வானை, அப்புறம் முருகன் 3 பேருமே இந்த கோயில்ல வந்து நம்ம இருக்கிறாங்க. ஒரே மலையில 2 கோயில், 2 முருகன் கோயில், 2 மலை மேல தான் இருக்குது. என்ன ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்களா? இதுதான் கோயம்புத்தூர்ங்கிறது. மேலும் இந்த கோயில்ல கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே அவைலபிளா இருக்குது. பஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கிங் பண்றீங்கன்னா, கோயில் அடிவாரம் அந்த ஆர்ச் வரைக்கும் நீங்க போய்க்கலாங்க. பார்க்கிங்க்கு ரூ. 10 சார்ஜ் பண்றாங்க. கார் பார்க்கிங் எவ்வளவு தெரியல ரூ. 20 மேபி இருக்கலாம். ஆனா டூ வீலருக்கு ரூ. 10 தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த கோயிலோட பஸ் வசதி பத்தி பார்த்தலாங்க. காந்திபுரத்துலேருந்து 11 ஏவுமே 26 ஏவும் இருக்குது. உக்கடத்துலேருந்து 26 இருக்குதுங்க. டைமிங் பார்த்துங்க. காந்திபுரத்துல காத்தால 6:30க்கு, 9 மணிக்கு, 11:45க்கு, 2:30க்கு, 5:10க்கு, அப்புறம் 7:50க்கு. அது உக்கடத்துலேருந்து நம்மளுக்கு 5:10, அதாவது 10 மணிக்கு, 1:30க்கு இது மாதிரி டைமிங் இருக்குது. ஒவ்வொரு டைம் போறதுக்குமே சுமார் 75 நிமிஷம் ஆகுது. அதாவது 60 டூ 75 நிமிஷம் ஆகுது கோயில ரீச் பண்றதுக்கு. காந்திபுரம் டூ கோயிலுக்கு, கோயில் டூ காந்திபுரத்துக்கு ரீச் பண்ணா 65லேருந்து ஒரு 70 நிமிஷம் ஆகுங்க. லென்த் கிடையாது. டிராஃபிக் அது மாரி போகும்போது பஸ்ல போகும்போது அப்படியே இருக்கு. நீங்க ஓன் வெஹிக்கிள்ல போயிட்டா இன்னும் பெட்டராவே இருக்கு. ஏன்னா ஈஸியா போயிடலாம், ஈஸியா வந்துக்கலாம். அதுக்காக தாங்க.
மேலும் இந்த கோயில்ல ரோப் வசதி ஏற்படுத்தப்படுகிறது. சுமார் 13 கோடி மதிப்பீட்டுல ரோப் வசதியுமே ஏற்படுத்தப்படுகிறது. சும்மா நடக்க கஷ்டமா இருக்கிறதுக்கு ரோப் ஃபெசிலிட்டி ஏற்படுத்த போறாங்க. மேலும் இந்த கோயிலுக்கு பக்கத்தாலே 45 அடி உயரம் உள்ள அனுமன் சிலை, ஆஞ்சநேயர் சிலையும் கூட இருக்குது. நீங்க அங்கேயும் போய்க்கலாம். அது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள தான் இருக்குது. நீங்க அதையும் கூட ரீச் பண்ணிக்கலாங்க. இது மாரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு இந்த கோயில்ல. சாப்பாடுக்கு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. நீங்க சாப்பாடு தனி வேணும்னா நீங்க உள்ள இருந்து இங்க கொண்டு போய்க்க, வீட்ல இருந்து கொண்டு போய்க்கங்க. ஏன்னா அங்க போய் சின்ன சின்ன கடை இருக்குல்ல, தடகத்துல வாங்கிக்கங்க. ஏன்னா அங்க சின்ன சின்ன ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி இல்ல. நீங்க அப்புறம் செப்பல் தொட்டு போலான்னா, தாராளமா செப்பல் தொட்டு போலாங்க. வெயில் எல்லாம் அடிக்கும்போது படியில சரியா ஹீட்டா இருக்கு. நீங்க கோயில் பக்கத்துல போய் விட்டுக்கலாங்க. இது மாரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. மேல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் ரீப்ளை பண்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வைங்க. அது எல்லாத்தையும் ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.